ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஏசிடி இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டெடிஸ் கிளிக் பண்ணிடுங்க. எம்ஏசிடி அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் எம்ஏசிடி அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, சரிங்களா? சிக்னல், அதாவது சின்னதாக இந்த லைன் இருக்கும். நான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ லைன் உள்ளே இருக்கா, க்ரீன் ரெட் அப்படின்னு இருக்கா. இது வந்து 0 லைன் ஹிஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ஏசிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னா இதனுடைய செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஃபாஸ்ட் எம்ஏ பீரியட் அப்படின்னு இருக்கா, அதாவது 12:9 அப்படின்னு நம்ம ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இப்போ இருந்தாலுமே நான் இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட் டேர்ம் நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுவீங்க, சரிங்களா? அப்போது ட்ரெண்ட் வந்து ஒன்று பேஸ் ஸ்ட்ராங்காகவும் ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கே 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது வந்து 12 கேண்டில் இருக்குல்ல, ஒரு கேண்டில் இருக்குல்ல, அதை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் இதனுடைய வேலை, சரிங்களா? ஸோ இங்கே ஃபாஸ்ட்டில் வந்து 12, சரிங்களா? ஸ்லோவில் வந்து 26, சரிங்களா? சிக்னல் பீரியட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் 9 கொடுத்துருங்க. எம்ஏசிடி லைனை மட்டும் நான் இதில் வந்து ப்ளூ கலரில் மாற்றிடுறேன், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் நல்லாயிருக்கும். இதை அப்படியே பார்த்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட்னா ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இந்த ஹிஸ்டோகிராம் லைன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே சென்டரில் இருக்க இந்த லைன் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போது பொதுவாக பேசிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேலே அப்படின்னா அப் ட்ரெண்ட், இதுக்கு கீழே அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. மொத்தம் 3 பாயிண்ட் தான், சரிங்களா? மேலே வந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட், கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த லைன் இருக்கா, இதில் நான் இப்போ டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எம்ஏசிடிக்குள்ளே லைன், சரிங்களா? இப்போது மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப பீக்லேயே போகாது. ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த இடத்துல இருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகும், நிறைய பேர் இந்த பிரேக் அவுட்டில் தானே நம்ம என்ட்ரி கொடுப்போம். இப்போ வந்து இது வந்து ட்ரெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி கொடுப்போம், சரிங்களா? இது வந்து அப் ட்ரெண்டு, இதில் நம்ம என்ட்ரி கொடுத்தா நம்ம சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதனுடைய லெவலே அதுதான் இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும், சரிங்களா? இப்படி ரிவர்ஸ் ஆகிற காரணத்தை இதை கண்டுபிடிக்கிறது இந்த லைன்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது எம்ஏசிடி லைன் மேலே இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்ட், சரிங்களா? இப்போ இந்த லைனை கட் பண்ணி கீழே வரணும். எங்கே அப்படின்னா இந்த லைன் இருக்கா, நான் 0 லைன் சொன்னேன்னா ஹிஸ்டோகிராம் சொன்னேன்ல, இந்த லைன் தான் முக்கிய சென்டரில் ஒரு லைன் இருக்கும். அப்போது இதை நம்ம எப்போ என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் இதை மட்டும் தெளிவாக கவனிச்சிருங்க. இப்போது மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிக்னல் இந்த இடத்துல மூவ் ஆகி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படியே கீழே விழும்ல, இங்கே பாருங்கள் இந்த லைன் கட் பண்ணிடுச்சு, கீழே வந்துருச்சு. அப்போ திரும்ப இது ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கும்ல, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிக்னல் ரெட் கலர் லைன் இருக்கா, இந்த லைனை சப்போர்ட் கீழே இருக்குது, இந்த லைனுக்கு கீழே வந்துருச்சு, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அப்போது எம்ஏசிடி லைன் கட் பண்ணுதா, இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கறதுக்கான இடம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இடம். இதை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுத்துடலாம், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதை காட்டிலும் இந்த லைனே பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் லைனை கீழே கட் பண்ணிருச்சு எம்ஏசிடி லைன், அந்த ப்ளூ கலர் லைன் வந்து எம்ஏசிடி லைன், சரிங்களா? இது எல்லாமே ட்ரெண்டை அனலைசிஸ் பண்ணுறது தான். இது மோர் ஓவர் ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே உங்களுக்கு மேஜராக சக்ஸஸ் இருக்கும். நான் கிளாஸில் டீச் பண்ணும்போது கூட இந்த ட்ரெண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கே நான் 1 வீக் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா ட்ரெண்டை நீங்கள் ட்ராப் பண்ண தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 80% நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. அதனால் ட்ரெண்டுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது இந்த இடத்துல நீங்கள் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து செல் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன் எம்ஏசிடி லைனை தாண்டி கீழே இறங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லிங்க்கு போயிடலாம். அதாவது செல்லிங் இந்த சென்ஸ் நீங்கள் இன்ட்ராடேயில் ஸ்டாக்கில் பண்ணுறீங்கன்னா செல் பண்ணி பை பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஷனில் புட் ஆப்ஷனாக நீங்கள் பை பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இதை இன்னும் அக்யூரஸியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்,
நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வந்து 3 months தான் இருக்குது, எனக்கு இன்னும் இதனுடைய புரிதல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2 hours அப்படிங்கிற டைம் ஃப்ரேம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் நல்லா ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் நல்லா ட்ராப் பண்ணி இங்கே இப்படி ட்ராப் பண்ணி இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல இங்கே மார்க்கெட் ஏன் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? இந்த சப்போர்ட்டில் இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். இங்கே ரெசிஸ்ட் இங்கே இருக்கா, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. இதே இங்கே கிளியராக சொல்லிட்டு பாருங்கள். அப்போது நீங்கள் இந்த ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சிங்கிள் லைன் மட்டும் வரைஞ்சிங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட்டில் ட்ரெண்ட் கட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ட்ரெண்ட் லைன் இப்போ நான் வரைகிறது வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அதனால தான் இதில் நான் வரைஞ்சி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுது. சரிங்களா? ஸோ ஒரு லைன் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தூக்குனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட்டோட அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இப்படி கண்டுபிடிக்கிறோமா, இது அனுபவத்தில் வந்துடும். இனிஷியல் டைமில் சரிங்களா, நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது தான். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 hours அப்படிங்கிற டைம் ஃப்ரேமை எடுத்துக்கோங்க, அப்படியே மாற்றிடுங்க. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த மாதிரி MACD லைன் வந்து மேலே இருக்கோ, இந்த மாதிரி மேலே இருக்குல்ல MACD, அப்போ என்ன, கீழே இருக்கிறத காட்டிலும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்கணும், MACD லைன் மேலே இருக்கணும். அப்போ தான் பையர் நிறையா பேர் உள்ளே வருவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் தான் வரும். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 6.25 மணி நேரம். சரிங்களா? இதில் இருக்க ஃபஸ்ட்டு 3 கேண்டில் என்ன கேண்டில் அப்படின்னா 2 hour கேண்டில். கடைசி இருக்க, ஏன்னா மார்க்கெட் 6.25 மணி நேரம், கடைசி இருக்கக்கூடிய கேண்டில் வந்து 15 minutes கேண்டில். இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராவல் ஆகும்போது, அதாவது கீழே இருக்கும்போது இந்த ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து லாங் டேர்மில் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் இந்த ட்ரெண்ட் கட் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, MACD லைன் வந்து இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாகிராம் லைனுக்கு மேலே இருக்கணும். MACD லைன் வந்து மேலே ட்ராவல் ஆகணும். ரெட் வந்து கட் ஆகக்கூடாது. சரிங்களா? இது வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கும்போது ஒரு 2 hour கேண்டில் வருது அப்படின்னா, அடுத்த 2 hour கேண்டில் அதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா, இதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரேஷியோ நல்லாயிருக்கும். ஒரு 2 hour கேண்டில் வரும், அந்த கேண்டிலுக்கு உள்ளே ஒரு கேண்டில் வரும், அதை கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இன்ட்ராடேயோ ஒரு ஸ்கேல்பிங்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிஃபர் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து இன்சைடு பார் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? ஒரு கேண்டிலோட அடுத்த கேண்டில் உள்ளே இருக்கணும், அதை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். இந்த சமயத்தில் இந்த ஹிஸ்டோகிராம் லைனுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் லைன் ட்ராவல் ஆகச்ச நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுத்து இனிஷியல் டைமில் பிகினராக இருக்கிறீங்கன்னா ஒரு 15 minutesல எக்ஸிட் ஆகிறது நல்லது. இது முழுவதுமாக உங்களுக்கு ட்ரெண்டை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். நீங்கள் ட்ரெண்டை சரியாக ஃபாலோ பண்ணாலே சரிங்களா, அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் இந்த MACD லைன் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், கீழே கட்டாச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம். அது கொஞ்சம் லாங் டேர்ம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பை சைட் போகிறவங்க. இதே இது இந்த ஜீரோவில், அதாவது ஹிஸ்டோகிராம் லைனுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி MACD லைன் அந்த ப்ளூ கலர் லைனும் மேலே வருது அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் நிறையா மெத்தட் வச்சுருப்பீங்களா, அதில் 1 by 1 இனிஷியல் டைமில் சிம்பிளாக அப்ளை பண்ணுங்கள். மேலே இருக்கும்போது பையர் நிறையா பேர் வருவாங்க, அது அப் ட்ரெண்ட். எப்போதுமே வந்துட்டு இந்த மாதிரி லைன் கிராஸ் ஆகிருச்சு, ரெட் லைன் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் எக்ஸிட்டுக்கான இடம். தாராளமாக அங்கேருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இதனுடைய கேப் நல்லா இருக்குது, இது நல்ல ஒரு உங்களுக்கு பார்க்கச்ச ட்ரேட்லேயே தெரிஞ்சிடும். சரிங்களா? அதோட கேப் நல்லா இருக்குது அப்படின்னா பையர் நல்லா என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தம். இதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.